ஐரம், என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, சில விஷயங்கள் தவறாக செய்கிறாய். அதை மாற்றிக்கொள் என்றுதான் நான் சொல்ல வந்துள்ளேன். சில விஷயங்கள் தவறாக செய்யும் பொழுது அது குடும்பத்தை பாதிக்கும். அந்த குடும்பத்தை பாதிக்கக்கூடாது என்று நினைத்தால் நான் சொல்லும் சில விஷயங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். மாற்றிக்கொண்டாலே போதும், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயமாகவே அடுத்த கட்டத்திற்கு நகர ஆரம்பித்து விடுவீர்கள். தங்கமே, வாழ்வில் நீ கண்ட அனைத்து விஷயங்களையும் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். நீ என்னென்ன விஷயங்கள் கனவு காண்டு வைத்திருக்கிறாய், அதெல்லாம் தட்டி போகும் பொழுது எந்த அளவில் உனக்கு மனமானது வலிக்கிறது என்பதை முழுமையாகவே தெரிந்து வைத்திருக்கிறேன். இதற்கெல்லாம் காரணம், நீ பூஜை செய்யும் பொழுது உன் பூஜை அறையில் ஏற்படும் சில தவறான விஷயங்கள். உன்னுடைய பூஜையில் நடக்கும் சில தவறான விஷயங்களால் தான் உன்னுடைய வேண்டுதல்களானது இன்னும் பழிக்காமலேயே இருக்கிறது. தயவு செய்து நான் சொல்லும் விஷயங்களை மாற்றிக்கொள். பூஜை செய்யும் பொழுது சில தவறுகளை திருத்திக் கொள்ளும் பொழுது நல்லது நடக்கும். பூஜை செய்யும் பொழுது சில தவறுகளை தவிர்ப்பது நிச்சயமாக நன்மையை தரும். வீட்டில் நல்ல அதிர்ஷ்டத்தையும் எப்பொழுதும் உண்டாக்கும். பூஜை அறை சில தவறுகளால் பணம் வருவது தடைகளாகும். எதிர்மறையான ஆற்றல்கள் வலம் வர ஆரம்பிக்கும். பூஜை அறையில் செய்யக்கூடாத தவறுகள் என்னவென்பதை நான் உனக்கு சொல்கிறேன். பூஜை அறை தூய்மையாக இருக்க வேண்டும். தூய்மையாக இல்லாத பொழுது, சுத்தமாக இல்லாமல் போகும் பொழுது நேர்மறையான ஆற்றல்கள் போய் எதிர்மறையான ஆற்றல்கள் வந்துவிடும். உடைந்த சிலை வைத்திருப்பது நிச்சயமாக வைக்கக்கூடாத ஒன்று. உடைந்த சிலை கை சிறிதளவு துண்டாக போனதோ, இல்லை எந்த அளவு ஒரு சிறிய அளவு பள்ளமாக இருக்கிறதோ, எந்த ஒரு சிறிய உடைந்த ஒரு சிலையையோ படத்தையோ வைக்காமல் இருப்பது நல்லதாகும். இது போன்ற விஷயங்கள் வைக்கும் பொழுது அங்கு நேர்மறையான விஷயங்கள் வராமல் எதிர்மறையான விஷயங்களானது வர ஆரம்பிக்கிறது. பூஜை அறை இருக்கக்கூடாத இடங்கள்: படுக்கை அறை மாடிப்படிக்கு அடியில் இருக்கக்கூடாது. அதுபோல பாத்ரூம் அருகில் இருக்கக்கூடாது பூஜை அறைகள். விளக்குகள் ஏற்றும் பொழுது எப்பொழுதும் இயற்கையாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள், நெய், எண்ணெய் போன்றவற்றை பயன்படுத்தலாம். அதுவே தண்ணீரை ஊற்றி, அதாவது தண்ணீரை ஊற்றியவுடனேயே அந்த விளக்கு எரியும் அல்லவா, அதெல்லாம் ஏற்றக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது அந்த இடத்தில் எப்பொழுதும் கெட்ட விஷயங்களானது சுற்றிக்கொண்டே இருக்கிறது. காலை அல்லது மாலை சூரியன் உதிக்கும் மற்றும் சூரியன் அஸ்தமனம் போது ஒரு நாளுக்கு 2 முறை தீபங்கள் ஏற்றுவது நல்ல ஆற்றலை, வீட்டுக்குள் நல்ல சமநிலையை உண்டாக்கும். உங்களுக்கு மிகப்பெரிய உதவியாகவும் அது இருக்கும். வீட்டில் எந்த அளவுக்கு விளக்குகள் எரிகிறதோ அந்த அளவுக்கு வீட்டில் நல்லதொரு விஷயங்கள் நடக்கும். நீங்கள் எல்லோரும் சில சமயத்தில் நாளை ஏற்றலாம் என்று இருக்கும் பொழுது உங்களுடைய மனதில் சில கலக்கங்களை உண்டாக்கும். பூஜை அறையில் தேவையில்லாத பொருட்களை வைக்கக்கூடாது. பூஜை அறை என்பது தேவைப்படும் பொருட்களை மட்டும்தான் வைக்க வேண்டும். புரிகிறதா? அதை விட்டுவிட்டு கண்ணாடி பாத்திரங்கள், உடைந்தது, யாரோ கொடுத்த காசோ இல்லை விபூதி, குங்குமம், இது போன்ற விஷயங்களை நீங்கள் பூஜை அறையில் வைக்காமல் இருப்பது நல்லது. தினமும் பூஜை செய்யும் பொழுது எதிர்மறையான ஆற்றல்கள் விலகி நல்ல அதிர்ஷ்டங்களும் நல்ல விஷயங்களும் கிடைக்க ஆரம்பிக்கும். இது போன்ற விஷயங்களை நீங்கள் செய்து வரும் பொழுது நிச்சயமாக வாழ்க்கை முன்னேறும். உன்னுடைய பூஜையில் சில சமயம் சில தவறுகள் நடக்கிறது. அதற்கெல்லாம் காரணம் இதுதான். தயவு செய்து மாற்றிக்கொண்டால் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். தங்கமே, உனக்கு எதுவாக இருப்பினும் அதை என்னிடம் சொல். கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் நான் உன்னை காப்பாற்றுவேன். சோர்ந்து போய் எப்பொழுதும் இருக்காது. வாழ்வில் இன்பங்களானது வந்து கொண்டே இருக்கும். அதுவும் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நான் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொடுத்து கொண்டே இருப்பேன். எதிர்பார்த்த விஷயங்கள் சில சமயம் நடக்காத பொழுது அவ்வளவுதானோ நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் என்பதை நினைக்காதே. ஏனென்றால் அடுத்தடுத்து
நிறைய விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் காத்து கொண்டு இருக்கிறது. தேவைப்படும் பொழுது மட்டும் தெய்வத்தை உபயோகப்படுத்தி கொள்ளாமல், இதை செய்து தாருங்கள் அதை செய்து தாருங்கள் என்று கேட்காமல், ஒவ்வொரு நாளும் என்ன வேண்டுமோ கேளுங்கள். பயம் வரும் பொழுது மட்டும் தெய்வத்தை வணங்காமல் எல்லா நாளும் தெய்வத்தை வணங்குங்கள். நிச்சயமாக நல்லது நடக்கும். காலம் முழுவதும் உங்களுக்கு சில சமயத்தில் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது மிக 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 என்ன இது வாழ்க்கை என்று தோன்றும். ஆனால் ஒரு விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், அப்படி பார்க்கக்கூடாது. எல்லாவற்றுக்கும் ஒரு வழி உண்டு. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஏற்றங்களானது வரும். நிச்சயமாக நல்லதொரு விஷயங்கள் உங்களுக்காக காத்திருக்கும் பொழுது நீங்கள் எதற்காக தேவையில்லாமல் மற்றவற்றை பற்றி யோசிக்க வேண்டும்? யோசியுங்கள். நல்ல விஷயத்தை பற்றியே யோசியுங்கள். உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம். தெய்வங்களாகிய நாங்கள் உங்களுக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றையும் சொல்வோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுடைய வீட்டிலும் ஏதாவது ஒரு சிறிய தவறு இருந்தால் கூட உடனடியாக அதை உங்களிடம் சொல்லி நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை காப்பாற்றுவோம். காலம் நிச்சயமாக அனைத்து பயங்கரமான விஷயங்கள் உன் மனதில் ஓடுகிறது அல்லவா, அனைத்து விஷயங்களுக்கும் கூடிய சீக்கிரமாக பதிலை சொல்லும். தேடி தேடி ஓடுகிறாய் ஒவ்வொரு விஷயத்திலேயும், ஆனால் அது கிடைக்காத பொழுது மனம் வருத்தப்படுகிறாய். உன்னுடைய பூஜையின் சில விஷயங்களை நீ மாற்றும் பொழுது நிச்சயமாக நீ தேடும் ஒவ்வொன்றும் உனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். கண்டிப்பாக உன்னுடைய வாழ்வில் நான் சொன்ன சில விஷயங்களை மாற்ற உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்மறையாக ஆட்சி செய்து கொண்டு இருந்த தீய விஷயங்கள் விலகி நல்ல விஷயங்களானது வர ஆரம்பிக்கும். சில நேரத்தில் யோசிப்பாய், கெட்டவர்களுக்கு மட்டும் ஏன் இப்படி என்று. கெட்டவர்களாக இருந்தாலும் ஒன்றே ஒன்று தெரிந்து கொள், தெய்வத்தை எப்படி வழிபட வேண்டும் என்று தெரிந்து வழிபடுகிறார்கள். ஆனால் நான் நல்லவள் தானே என்று சில நேரத்தில் சில தவறுகளை செய்கிறாய். நீ கர்மவினை கழித்து கொண்டு இருக்கும் பொழுது பார்த்து சுதாரிப்பாகத்தான் இருக்க வேண்டும். எதுவாக இருப்பினும் நிச்சயமாக உனக்கு துணை நானே. எல்லா விஷயத்திலும் இருந்து உன்னை காப்பாற்றி மீட்டெடுத்து உனக்கு நல்ல வழி கொடுத்து எல்லாருக்கும் மத்தியிலும் உன்னை பேருடனும் புகழுடனும் வாழ வைப்பது இந்த சாய்தான். சாயை நம்பி வந்து ஒவ்வொரு முறையும் நான் உன்னுடைய பிள்ளை என்று சொல்கிறீர்கள். நிச்சயமாக நீங்கள் என்னுடைய பிள்ளைதான். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நான் உங்களை நிச்சயமாக அதிக பயங்கரமான சந்தோஷங்களோடு வாழ வைப்பேன். எந்த ஒரு காரணம் கொண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் எந்த அளவிலும் உன்னை கண்கலங்க விடமாட்டேன். தேடி தேடி ஓடுகிறாய் அல்லவா ஒவ்வொரு விஷயத்தையும். இனிமேல் ஒவ்வொரு விஷயமும் உன்னை தேடி ஓடி வரும் அளவுக்கு எல்லா விதமான மாற்றங்களையும் அற்புதங்களையும் செய்து உன்னுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பிரமிக்க வைக்கிறேன். சில சமயங்கள் வாழ்க்கைகளை பார்க்கும் பொழுது பயமாக இருக்கும். அதே நேரம் தெய்வத்தை பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் தெய்வத்தை பாருங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், தெய்வம் உங்களை வாழ வைக்கும் என்று. நம்பிக்கை இருக்கிறது தானே? இந்த சாயின் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கிறது சொல் பார்க்கலாம். நீ சொல்வாய், சாயின் மீது அளவு கடந்த நம்பிக்கையை வைத்திருக்கிறேன் என்று. அளவு கடந்த நம்பிக்கை வைத்திருக்கிறாய் தானே? கட்டாயமாக ஒரு பொழுதும் ஒரு நாளும் உன்னை தோற்று போகவோ உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கஷ்டப்படவோ நான் விடமாட்டேன். தேடி தேடி ஒவ்வொன்றாக அலைகிறாய். இனிமேல் நீ தேட வேண்டாம். ஒவ்வொரு விஷயங்களாக நானே வந்து உன்னுடைய வாழ்க்கையில் சேர்ப்பேன். எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கவில்லை என்பதற்காக மனதால் உடைந்து போகாதே. உன்னுடைய பூஜை அறையில் இருக்கும் சில விஷயங்களை நீ மாற்று. நிச்சயமாக அந்த தவறுகள் அனைத்தையும் திருத்தும் பொழுது நிச்சயமாக நீ தேடும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்வில் நானே இருப்பேன். சதா சர்வகாலமும் உனக்கு கோடிக்கணக்கான செல்வங்களையும் அதற்கு தகுந்த வேலையையும் அந்தஸ்தையும் உனக்கான தைரியத்தையும் நான் தருவேன். நம்பிக்கை வையுங்கள். காலம் முழுவதும் ஜெயித்து கொண்டேதான் இருப்பீர்கள். தோற்று போக மாட்டீர்கள். எல்லா நாளும் எப்பொழுதும்
உங்கள் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.